வீக்ல இருந்த நிறைய ஆக்டர் வரவே இல்லை. அப்போ த்ரிஷா மட்டும் எதுக்கு வந்திருந்தாங்க? விஜயை இன்வைட் பண்ணதுனால தான் வந்திருப்பாரோ? விஜயே த்ரிஷாவை இன்வைட் பண்ணியிருப்பாரோ? மிச்சம் யாருமே அவர் இன்வைட் பண்ணல போல, த்ரிஷாவை மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருக்காரு. அதனால த்ரிஷா மட்டும் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு சைடு கண்டிப்பா அடுத்தது நம்ம த்ரிஷா தான்ப்பா, அவங்க தான்ப்பா துணை சிஎம், எல்லாமே அவங்க தான், அடுத்த முதலமைச்சரா கூட அவங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்ற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் என்னெல்லாம் பேசுறாங்கன்னா, விஜய்க்கும் த்ரிஷாக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது உண்மையாவும் இருக்கலாம், இல்ல பொய்யாவும் இருக்கலாம். எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமலே நம்ம பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம். அப்படி பேசாமலே இருக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, விஜய்க்குன்னு தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு குடும்பம்லாம் இருக்கு, அவங்களுக்கு 2 பசங்களும் இருக்கு. அவங்க இதை பார்க்கும் போது அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் இல்லையா? இப்போ விஜய் அவர்கள் சிஎம்மா வேற இருக்காங்க. மக்களுக்கு சிஎம் பதவியில இருந்து என்னெல்லாம் பண்ணி தராரு அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, அவரு தனிப்பட்ட முறையில அவரோட பர்சனல் லைஃப்ல எப்படிலாம் இருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு தேவையில்லாத ஒண்ணு. மக்களாகிய நாம அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில மூக்க நுழைக்காம இருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.